இருக்கிற மாயாபுரம், அதாவது மாயாவரம் இல்லைங்க, மாயாபுரம், அந்த கிராமத்துல பிறந்த ஒரு மனிதர் மைக்கேல் அப்படின்றவர் மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்க கொஞ்சம் அவருக்கு வேலை கிடைக்காம, இருக்க இடம் இல்லாம, குடிச்சிக்கிட்டு அப்படியே ரோட்ல படுத்துக்கிட்டு அப்படியே அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த மைக்கேல் அவரை நம்ம தமிழர் ஒருத்தர் பார்த்துட்டு மலேசியால கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. ஏன் உங்க தமிழ்நாட்டில் இருக்குல்ல, எதுக்கு இங்க வந்தீங்க, இப்படி குடிக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்களே, ஏன் உங்க தமிழ்நாட்டில் உங்க சிஎம் எதுவும் உங்களுக்கு நல்லது பண்ணலையா, வேலை வாய்ப்பு எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு அந்த மைக்கேல் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, சரி 26ல் விஜய் சாரு சிஎம் ஆக போறாரு, ஓட்டு யாருக்கு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கேல் கிட்ட கேட்டதுக்கு அவர் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டாரு. விஜய் ஹெல்ப் கேக்குறீங்களா? அது அண்ணா கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனது. இதுதாங்க விஷயமே, இதுதான் விஷயமே. தளபதி எங்க போனாலும் கூட்டம் கூடுறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தளபதிய தலைவரா நினைக்கல, தன்னோட உடன்பிறப்பா நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் அண்ணனாவோ தம்பியாவோ தாய் மாமனாவோ நினைக்கிறதுனாலதான் தளபதிய பார்க்க கூட்டம் கூடுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவரோட சுயநலம் தெரியாம, அவரோட உண்மையான சுயரவும் தெரியாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். நம்மள ஒருத்தரா, நம்ம கூட ஒருத்தரா, நம்ம அண்ணனா, நம்ம தாய் மாமனா, நம்ம தம்பியா, நம்மளோட உடன் பிறப்பா இருக்கிற தளபதி விஜய் அண்ணனை தேர்ந்தெடுக்கிற தவறே இல்லைங்க. தமிழ்நாட்டுல அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னாக்கா, 2026க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் தளபதி விஜய் சார் என்னமா புரட்சி பண்ணிட்டு இருக்காருப்பா. மக்களுக்கு தேவையானது கேட்காமையே நேரடியா சந்திச்சு இவ்வளவு நல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கிற தளபதியோட வரலாறு உலகம் முழுவதும் பேசணும் அப்படின்றது